ഞാൻ പറഞ്ഞു ശരിയാക്കാവുന്നതേ ഉള്ളൂ. ഞാൻ പറയുന്നതൊന്ന് കേൾക്ക് മിസ്റ്റർ തോമസ്. കുറച്ച് സമയം തരൂ ഞങ്ങൾക്ക്. തമ്പി ഓടി പോയില്ലണ്ടാ. ப்ளீஸ் give us some time. ஐயோ அடிச்சுறானுங்கடா. டேய் அண்ணா நம்ம கிளம்பிடலாம். டேய் இங்க நிக்க வேணாம், 100 அடி தாண்டி போய் பேசிக்கலாம். வா வா வா. இப்ப தெரியுதா சார் நான் ஏன் இங்க வரணும்னு சொன்னேன்னு? சரி புரியுது. அவ முகத்தை பார்க்க முடிஞ்சது சார். அவன் பார்த்தப்போ அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது சார். What a woman sir, I tell you. அவ மட்டும் ஒருத்த இருக்கான், அவன் இவன் தான் கை காமிச்சிருந்தானா எல்லாரும் நம்மள பொளந்து தள்ளி இருப்பானுங்க. தெரியுதுல? அது அப்படியே கண்ணில் தெரிஞ்சது. கொஞ்சம் ஃபியூச்சர் போயிட்டு வந்தேன். தம்பி சீரியஸா இப்பதான்டா எனக்கு புரியுது அவன் ஏன் இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தான்ட்டு. ஆனா அதை இங்க வந்து சொல்றதுக்கு தனி கட்ஸ் வேணாம்டா. நின்னுட்டா என் மனசுல அவன் நின்னுட்டாடா தம்பி. சார் இப்போ எங்க சார் போறது? வாழ்க்கையோட பாதை எங்க போகுதுன்னே தெரியலையே. கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றியா? நல்லா இருக்குது அவன் ஃபிலாசபி. எல்லாம் சரியா போயிடும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ நமக்கு ஒரு வண்டி வரும், மனுஷனுக்கு எப்பெல்லாம் பிரச்சனையோ ஒரு வண்டி வரும். சொன்ன பார் வந்துடுச்சு. இந்த வண்டியில் ஏறி போனா உனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, ஓடிவா. ரன் ரன் ரன். டேய் தம்பி கம்பியை பிடிச்சி ஏறு, வாழ்க்கையே மாறப்போகுது. ஏய் என்னடா அதே சர்ச் மாதிரி இருக்குது? அதே மாதிரி இல்ல, அதே தான் சார். என்னடா ஒன்மேல பஸ் இப்படி வந்துட்டானா? சார் அவங்க அண்ணன் பார்த்துட்டான் சார். சார் வர்றான் சார். வரமாட்டேன்டா. தம்பி நீங்க தானே சொன்னீங்க ஒரு புது பாதை வரும், வாழ்க்கையே மாற போகுதுன்னு. இப்ப எல்லாம் கிழிஞ்சது. இவ்வளவு சீக்கிரமா உன் பாதை மாறுன்னு எனக்கு தெரியாது சார். நம்மளாலதான் இப்ப கல்யாணம் நின்று போச்சுன்னு நினைப்பாங்க. அதான் சார் நினைப்பாங்க. நம்ம வந்தது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாது சார். எல்லாமே தப்பா போச்சு சார். இப்ப என்ன பண்றது சார்? வரட்டும்டா, நான் ஒரு பெரிய கேமராமேன்டா. என்ன பார்த்தது விட்டுருவானுங்க. நம்மள பார்த்தோட முதல்ல ஒண்ணு விடுவானுங்க. ஓவர்டேக் பண்றானுங்க. தம்பி திருப்பாச்சி படம் பாக்குற மாதிரி இருக்குது. டேய் வண்டியை நிறுத்திட்டானுங்க. 2 செகண்ட்ல உள்ள வருவான் மச்சான். நான் பதில் வச்சிருக்கேன் சார். நம்ம ஒண்ணு அவன் தங்கச்சியை பார்க்க வரல, லொகேஷன் பார்க்க வந்துருவோம். சப்பா லொகேஷனா இப்போ? டேய் நீ என்னடா இங்க பண்ற? ഇവൻ ജെസിന്റെ ക്ലാസ്മേറ്റ് അല്ലേ? ഇവനല്ലേ വീട്ടിൽ കഴിഞ്ഞ ദിവസം കൂടെ വെച്ചിട്ട് പോയത്. പള്ളിയിലുണ്ടായിരുന്നു, ഞങ്ങളെ പിടിച്ചിരുത്തിയത്. ക്ലാസ്മേറ്റ്സോ? എന്താ കാര്യം? ഇറങ്ങടാ താഴെ. இறங்கணும். ഇറങ്ങാൻ പറഞ്ഞില്ലേ? അത്രേ ഉള്ളൂ. இப்ப ஆதி நீங்களே எதுக்கு சார் நீ தம்பி பேசி சமாளிச்சுக்கலாம். இறங்கு. பயமா இல்ல சார். வரேன். நான் இறங்கணும். பிரச்சனை ஆயிடும் சார். Come here for a location. நிறுத்துங்கடா. டேய் தம்பி போடுறவன. தம்பி பின்னாடி ஒருத்தன் இருக்கான், போடுறவன. போடுவோம் மச்சானே போடு. என்ன அச்சாண்டா போடுறவன. டேய் மலையாள. டேய் தம்பி அவனி போடு. இப்பதான் காட்டு இவனி போடு. போலீஸ் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். தம்பி வாய மூடு. போட்டு போடுறா. நீங்கிட்ட வேற மலையாளத்துல பேசணும். டேய் என்னடா சார் கூல் பையன் மாதிரி போட்டு கொடுக்குற. You don't trust him. உலகத்துல எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நீ ஏன்டா ஜெஸ்ஸிய லவ் பண்ண? அததான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் உயிரை கொடுக்கலான்னு சொன்னியே, அது உண்மையாயிடும் போல இருக்குறா தம்பி, பாத்துக்கோ. சார் எப்படியும் நம்ம உயிர் ஒரு நாள் போக போகுது. அவளை பாத்தீங்கல்ல சார், அவளுக்காக கொடுக்கலாம் சார். டேய் தம்பி ஒன்னு மட்டும் சொல்றேன் நானு, உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது 2 விஷயம். ஒன்னு ஹாஸ்பிட்டல், ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டேன். காலையில அவனு வந்து கோர்ட்டுக்கு ஓட்டின்னு போக போறானுங்க. என்ன செய்ய போற சொல்லு. இது மட்டும் குடம்பாக்கத்துக்கு தெரிஞ்சது, நான் உயிர் வாழறதே வேஸ்டா தம்பி. சார் என்னடா அவ கல்யாணம் நின்று போச்சு சார். ஐயோ சும்
சொல்லன்னு சர்ச்சில் நான் எல்லார்ட்டையும் சொன்னது போய். சர்ச்சுக்கு ஏன் வந்த கார்த்திக்? எனக்காக தான் வந்தியா? Look at her. She did the same thing. It is running in the family. ഇപ്പോ ഞാനാണ് പ്രോബ്ലം. ഞാൻ എന്തെങ്കിലും ഡിസിഷൻ എടുത്താൽ അതാണ് പ്രശ്നം അല്ലേ? ശരി, ഞാൻ ഇരുന്നേക്കാം. നിങ്ങൾ തീരുമാനിച്ചോ. അപ്പാ അവരുണ്ടപ്പാ. ആര്? ആ കാർത്തിക്കും അവന്റെ ഫ്രണ്ടും. അവര് ഇതിന് മുമ്പേ നമ്മുടെ വീട്ടിൽ വന്നിട്ടുപ്പാ. കേട്ടില്ലേ? ജെസ്സിയുടെ ക്ലാസ്മേറ്റ് ആണെന്നൊക്കെയാണ് പറഞ്ഞേ. അതെയോ? അതെപ്പാ. ഇന്ന് അവന്മാർ ചേർച്ച് ഉണ്ടായിരുന്നു. അതാ അവൾ അങ്ങനെയൊക്കെ ചെയ്തത്. എന്തെങ്കിലും ഒരു പ്ലാൻ ആയിരിക്കും അവരുടെ. അവളെ കൂട്ടിട്ട് ഒളിച്ചോടാനേ പറ്റോ? എനിക്ക് അങ്ങനെയാ തോന്നുന്നു. ഇപ്പൊ എവിടെയാ അവര്? അവരിപ്പോ പോലീസ് സ്റ്റേഷനിലുണ്ട്. നമ്മുടെ സണ്ണിച്ചായനെ അടിച്ചെന്ന് പറഞ്ഞ ഒരു കേസ് അങ്ങ് ചാർജ് ചെയ്തു. സണ്ണിച്ചായനെ അടിച്ചെന്നോ? അവരെപ്പോഴാ ഇവിടെ വന്നത്? നിങ്ങൾ എന്തിനാ അവരെ അകത്ത് കയറ്റിയത്? പോലീസ് സ്റ്റേഷനിലാണോ ജെറി? നീ എപ്പോഴെങ്കിലും എന്നെ മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ടോ? ആരോടും പറയാതെ ഇറങ്ങി പോകാനായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് അന്ന് തന്നെ നിശ്ചയമായിരുന്നു. ഞാൻ പള്ളിയിൽ നിന്ന് ഇറങ്ങി പോകുന്നതും അവനുമായിട്ട് യാതൊരു ബന്ധമല്ല. അവൻ വന്നത് പോലും ഞാൻ അറിഞ്ഞില്ല. ഞാൻ ഇറങ്ങി പോകുമ്പോഴാണ് അവനെ കണ്ടത്. അപ്പ അവനെ എത്രയും പെട്ടെന്ന് സ്റ്റേഷനിൽ നിന്ന് ഇറക്കണം. എന്താ അമ്മ ഇവരുടെ പ്രശ്നം? എന്തിനു കാർത്തികിനെ അറസ്റ്റ് ചെയ്യണം? അവൻ ഒരു തെറ്റും ചെയ്തിട്ടില്ല. ഓ, നിനക്ക് അവനെ ഇഷ്ടമാണല്ലേ? അതെന്താ നീ എന്നോട് പറയുന്നത്? ഞാൻ വിചാരിച്ച അവൻ മാത്രം നിന്നെ ട്രൈ ചെയ്യാന്ന്. നോ, ഐ വിൽ നെവർ അലോ ദിസ്. യു നോ, റോയ് തോമസ്, വൈസ് പ്രസിഡന്റ്, ഫ്യൂച്ചർ ലൈഫ്, സാൻ ഫ്രാൻസിസ്കോ. ഇവനാരാ? ഫിലിം ഡയറക്ടർ? അതൊക്കെ ഒരു പണിയാ? എന്ത് ഫ്യൂച്ചർ ഉണ്ട് അവന്? ആൻഡ് എ ഹിന്ദു, മൈ ഗോഡ്, ജെസ്സി. അവന്റെ വീട്ടിൽ ഞാൻ പോയി ചോറുണ്ണും. പക്ഷെ എന്റെ മോളെ ഞാനൊരു ക്രിസ്ത്യാനിയുടെ വീട്ടിൽ മാത്രമേ കെട്ടിച്ചു കൊടുക്കുള്ളൂ. ബീരയ്ക്ക് സംഭവിച്ചത് നിനക്ക് ഓർമ്മയില്ലേ? അപ്പാ, ഞാൻ ഉറപ്പ് തരാം. ഞാൻ അവനെ കാണില്ല, അവനോട് സംസാരിക്കില്ല. അവനെ പുറത്ത് കൊണ്ടുവന്നാ മതി. അവള് പറഞ്ഞില്ലേ, ഇതിവിടെ അവസാനിപ്പിക്കാം നമുക്ക്. അവനെ പുറത്തു കൊണ്ടുവന്ന് പറഞ്ഞു വിട്. ഹലോ സാർ. ഹലോ സാർ. ഹലോ. തല്ല് നടക്കുന്നുണ്ട് സാർ. റെസ്പെക്ട് മാമാടാ. ഞാൻ ഇപ്പൊ എടുക്കാൻ പോവാ. ആ, അതൊന്നും വേണ്ട. നമ്മുടെ സൈഡിൽ തെറ്റുണ്ട്. അവന്മാരെ വിട്ടോളൂ. ഷുവർ ആണോ സാർ? ആ, ഷുവർ. കേസ് കൊടുക്കണ്ട, അവരെ വിട്ടേക്കൂ. ശരി ശരി, നിങ്ങൾക്ക് പോവാം. താങ്ക് യു സാർ. நீ ஏன்டா அந்தால முறைக்கிற? அவன் தான் இறங்கி வந்து நம்மளை அனுப்பிச்சிட்டான்ல. இங்கேருந்து முதல்ல போயிடலாம், மற்றதெல்லாம் ஊரில் வச்சுக்கலாம். சொல்கிறத என்னடா பெரிய ஆவாஸ் ஆகுது? ஏசி சமாளி. தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணாதே. அவ இனிமே உன்னை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால தான் நான் இங்கே வந்து உன்னை விட சொன்னேன். இல்லாட்டி உன்னை இங்கே உட்கார வச்சிருப்பேன் ஒரு வாரத்துக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ பின்னால சுத்துற ஐடியா இருந்ததுன்னா அது இப்போ விட்டுரு, புரிஞ்சுதா? சார், ஐ வில் ஹேண்டில் திஸ். ஐ வில் டேக் கேர், டோன்ட் வரி. ஒழுங்கா ஊரு போய் சேரு. ஓகே சார், தேங்க் யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். போலாம், வா வா வா. எல்லாம் ஒரு காலத்தில் சரியாயிடுச்சுன்னு வை. அந்த ஆள்கிட்ட எப்படி பேசுவேன்? அவங்க அண்ணங்கிட்ட எப்படி பழகுவேன்? இந்த அளவுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியுமா? எல்லாத்தையும் மறந்துட்டு. ஏய், தட் கை ஹேட்ஸ் யூ மேன். சார், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சார். நடக்கும்போது பார்த்துக்கலாம். அவளை ஒரு தடவை பார்க்கணும் சார். என்னது?